வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு ஆன்சர் கீழே ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் கீ வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் மின்துகள்கள் நிலையமைப்புகள் எது சீரான மின்புலத்தை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதளம், யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபினிட் பிளைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நிலைத்தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டாவது 1 மார்க் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, கிளி மீன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம், அதாவது பேரட் ஃபிஷ். நெக்ஸ்ட்டு ஒரு மின்மாற்றியில் முதன்மை மற்றும் துணை சுற்றின் முறையே 410 மற்றும் 1230 சுற்றுகள் உள்ளன. முதன்மை சுற்றில் உள்ள மின்னோட்டம் 6A எனில் துணை சுருளின் மின்னோட்டமானது எவ்வளோன்னு வந்து கேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2A. நெக்ஸ்ட்டு 4th மின்காந்த அலைகளை பொறுத்தவரை பின்னோட்டில் எது தவறானது. அப்போ 4th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நெட்டலை, லாங்கிட்யூனல். ஸோ 5th பார்க்கலாம். ஸோ 5th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4.8. மின் பாய்மத்தின் அலகு வந்து என்ன. 6th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, இதான் மின் பாய்மத்துடைய கரெக்டான அலகு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைவுறும் எல்சி சுற்றில் மின்தூக்கியில் உள்ள பெரும மின்னோட்டம் Q ஆகும். அப்போ 7th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன, ஆப்ஷன் ஏ Q/√2, இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 10th பார்க்கலாம். காந்த நிலத்திற்கு வடிவியல் நிலத்திற்கு உள்ள தகவு வந்து என்னன்னு கேட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ தகவு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0.833 தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து செனாடையோடின் முதன்மை பயன்பாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, மின்னழுத்த சீரமைப்பான், வோல்டேஜ் ரெகுலேட்டர். நெக்ஸ்ட்டு வந்து காற்றில் ஒளியின் திசைவேகம் அலைநீளம் முறையே, இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 10th 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும், VA/VW. 13 நலமான கண்ணின் அமைப்பு புள்ளியின் தொலைவு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11th ஆப்ஷன் டி 25 சென்டிமீட்டர். 12th வந்து 2.1 வி மின்கலமானது 10 ஓம் மின்தடை வெளியே 0.2 மின்னோட்டத்தை செலுத்தினால் அதன் அகமின் தடை வந்து என்னவா இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 12th ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, அதாவது 12.05 ஓம் தான் வந்து கரெக்டு. 13 செங்குத்தாக செயல்படும் காந்தபுலத்தின் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ 13 கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 13 ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி யாங் இரட்டை பிளவு ஆய்வுன்னு கேட்டிருக்காங்க. 14 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2D தான் கரெக்டு. 15 வெப்ப ஆற்றலை உட்கவர்தால் எலக்ட்ரான் உள்ளப்படுவது உமிழ்வு டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15வது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோ அயனி, வெப்ப அயனி. ஸோ 15 இதான் ஆன்சர். ஸோ இதில் கூட 2 மார்க் 3 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 6 ஆஃப் த கொஷின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக்கும் சுழிகளை கூற மென்ஷன் த வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF. ஒளி விலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடியின் தலைவிழுவு கோணத்தை காண்க. பெல்டியர் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் நிலை மின் அழுத்தம். பயன் தொடக்க அதிர்வெண் என்பதை வரையறு. How will you define the threshold frequency? ஆம்பியர் சுற்று விதி. வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. அகசிவப்பு கதிர்களின் 2 பயன்கள் ரொம்ப முக்கியம், கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் கிளிச்சாப்பின் மின்னோட்ட அழுத்த வேறுபாடு விதினை கூறு. மாறுநிலை கோணம் முழு வகை எதிரொலிப்பு என்றால் என்ன. ஃபோட்டான்களுடைய சிறப்பியல்பு. லிஸ்ட் ஆஃப் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபோட்டான். இணைத்தட்டு மின்தேக்கியில் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக. அப்படின்ற எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர் இன் பேரல் பிளேட் இன் கெப்பாசிஸ்டர். குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள பயன்கள் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முழு அலைத்திருத்தி மின்சுற்று படத்தை வரைந்து அதன் உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்களை வரைக. ட்ரா த சர்க்கியூட் டயக்ராம் ஃபுல் வேவ் ரெஃப்ளெக்டர் இன்புட் அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ். மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு இழப்புகளை குறிப்பிடுக. மென்ஷன் த வேரியஸ் எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர், ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து 5 மார்க் 5 × 5 25. மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நீர்க்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலத்திற்கான கோவையினை பெறுக. கதிரியாக்க சிதை விதியினை தெரிவிக்கவும். deduce the relation magnetic field, point out due to the infinity for long straight conductor carrying the current. obtain the law of ரேடியோ ஆக்டிவிட்டி. மின் இருமுனை ஒன்றின் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. அதிர்வெண் பண்பேற்றம் என்றால் என்ன. அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மை தீமைகள் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரானின் டி பிராக்லே அலைநீளத்திற்கான சமன்பாட்டினை பெறுக. 2eV இயக்க ஆற்றல் கொண்ட எலக்ட்ரானின் உந்தத்தை கணக்கிட. மேக்ஸ்வெல் சமன்பாடை
தொகைநுண் கணித வடிவில் எழுதுக, ரொம்ப முக்கியம். ரைட் டவுன் த மேக்ஸில் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ கீ ஆன்சர் பார்க்கலாம் இந்த கொஷின் பேப்பருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ ஆகஸ்ட் 2021 12th பப்ளிக் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அதோட அஃபிஷியல் கீ ஆன்சர் ஏ டைப்புக்கான கீ ஆன்சர் தான். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி டைப்பு ஏ டைப்பு ரெண்டுக்குமான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி 2 மார்க்லாம் ஆன்சர் கீ வந்து எப்படி கொடுக்கணும், இப்போ ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து மார்க் கொடுக்கணும்னு சொல்லி ஃபுல் கீ ஆன்சர். ஸோ இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ரைட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் கீ ஆன்சர் பேஸ் பண்ணி மார்க் வந்து கொடுப்பாங்க. 31க்கு சர்க்யூட் டயக்ராமுக்கு 2 மார்க்கு, இன்புட் அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ்க்கு 1 மார்க்கு. ஸோ இப்படி தான் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ 5 மார்க்குலாம் எப்படி மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுக்கணும், 2 மார்க்குலாம் எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி 1 by 1 அழகாக நீட்டாக கீ பாயிண்ட் இருக்குது. இந்த கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எழுதுங்க. இதில் 12th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கீ ஆன்சர்லாம் ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸில் மார்க் பண்ணி எப்படி கீ பாயிண்ட்டுக்கு என்னென்ன மார்க் கொடுக்குறான்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.